ஹலோ, வணக்கம். இது என்னோட 2வது பதிவு. இந்த பதிவில் நான் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்னை பற்றி பேச போகிறேன். ஸோ டிசைன் பேட்டர்ன்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு விதமான மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்காக ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதை முதல்ல கட்டிடக்கலையில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சின்ஸ் அகெயின் சாஃப்ட்வேரும் ஒரு ப்ராடக்ட் தானே, அதில் நம்ம ஏன் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இந்த மாதிரிகளில் நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் எஃபர்ட்டும் ஈஸியாக முடியும். த்ரூ லாட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இல்லைங்களா, கப்ளிங், கொஹேஷன் அண்ட் ஆல் தோஸ். இதை வந்து ஆல் தோஸ் மெட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வச்சுருந்தேன்னா சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் எரர் ஃப்ரீயாக இருக்கும், மெயின்டெனபிளாக இருக்கும். அதற்காக தான் நம்ம வந்து டிசைன் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணோம். ஸோ இது எரிக் காமா அப்படின்றவரோட சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணப்படும்: ஸ்ட்ரக்சரல், பிஹேவியரல் அண்ட் கிரியேஷனல். அதாவது கிரியேஷனல்னா சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் வந்து கிரியேஷனல் டிசைன் பேட்டர்ன். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், சிங்கிள்டன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட லைஃப் டைம் வந்து ஒன்லி ஒன்ஸ் நீட் டு பி கிரியேட்டட் அண்ட் இட் ஹேஸ் டு பி அது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நீட் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாகர் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த லாகர் வந்து அதோட நீடு வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதோட லைஃப் டைம் வந்து ப்ரோக்ராம் ஆரம்பித்து ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும், ப்ராடக்ட் ஆரம்பித்து வாட் எவர் யூ கால் இட் அஸ் முடிகிற வரைக்கும் அதோட யூஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணாலும் அத்தனை தடவை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இத்தனை கன்ஸ்ட்ரெண்ட் இருக்கும்போது அதை வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணணும். சில சமயத்தில் ஒரு ஆப்ஜெக்டோட சைஸே பெருசாக இருக்கும். இட்ஸ் டூ பிக் அண்ட் டூ காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போது அதை நிறைய தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா மெமரியை ஹாக் பண்ணிடும். அதனால் ஸோ நீடு வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன்ன்றது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு தடவை க்ரியேட் பண்ணலாம், மறு தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது அந்த க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டே கால் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ட்ரை டு டூ ஹவ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஐஓ ஸ்ட்ரீமை. இன்க்ளூட் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆல்சோ சில பேர் .h இன்க்ளூட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வாய்ட் மெயின், அதுக்கும் நிறைய இது இருக்குது. வாய்ட் மெயினா இன்ட் மெயினா, பிகாஸ் எவ்ரி ஃபங்க்ஷன் ஹேஸ் டு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ ஒரு வாய்ட் மெயின் எழுதிட்டு ஓகே, இப்போ நான் ஒரு கிளாஸ் சிங்கிள்டன் அப்படின்ற கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்டர் எழுதும் போது இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் எங்கேருந்து வேணால், சின்ஸ் இட் இஸ் அ பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர், இதை நான் மெயின்லேருந்து கால் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் மெயின்லேருந்து சிங்கிள்டன் எஸ் அப்படின்னு சொன்னோன்னா என்னால் ஒரு ஆப்ஜெக்டை இதுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நான் இதை வந்து இப்போ நான் ஒரு 2-3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா 2-3 ஆப்ஜெக்ட்டும் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். ஸோ இட் வில் கிரியேட் ஆஸ் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் இட் கேன். பட் என்னோட நீடு வந்து என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணணும், மீதி எல்லாமே வந்து அதை ரீயூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரியேஷன் த்ரூ மெயினை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு லெட் மீ ஃபர்ஸ்ட் மேக் இட் ஆஸ் அ ப்ரைவேட் ஒன். ஸோ இப்படி போட்டேன்னா இது வந்து எனக்கு எரர் சொல்லும். ஐ கேனாட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் த்ரூ அ மெயின். ஏன்னா
இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து இப்போ ப்ரைவேட் ஆயிடுச்சு. ஸோ யூ கேன் நாட் கிரியேட் அ ஆப்ஜெக்ட் யூஸிங் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அப்போ ஓகே, ஸோ இதில் என்ன ஆகிடுது, இப்போ உங்களால் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாமல் போன நிலைமை ஆகிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ ஹாவ் டு ஹாவ் அ பப்ளிக் மெத்தட் which will create an object for you. For example, get instance அப்படின்ட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிடுறேன், which would be returning you the singleton object and have and also have only one object. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன செய்யுது, இது வந்து கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ ஹேவ் ஒன் ஆப்ஜெக்ட், ஒரு ப்ரைவேட் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, கால்டு சிங்கிள்டன் ஸ்டார் எஸ் வச்சுக்கலாங்களா, and or call it as my instance. Okay, and try to create this my instance. My instance is equal to new singleton and try to return that my inst. As simple as that. Now உங்களுக்கு ஒரு question வரும், so let's say it is returning singleton. Okay, and now இப்போ நமக்கு ஒரு question வரும், என்னன்னா இந்த singleton கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மெத்தடை எப்படி கால் பண்ணுறது? ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷனே ஸ்டாப் பண்ணிட்டோம், அப்புறம் எப்படி நம்மளை இந்த பர்டிகுலர் மெத்தடை நம்ம கால் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. யூ ஹாவ் டு மேக் திஸ் பர்டிகுலர் மெத்தட் as a static method. ஸோ ஸ்டாட்டிக் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் ஹேஸ் அ செப்பரேட் மெமரி தென் அ ஆப்ஜெக்ட் மெமரி. ஸோ ஆப்ஜெக்ட் எத்தனை ஸ்னாப்ஷாட் எடுத்தாலும் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஒரே ஒரு இதுதான் க்ரியேட் பண்ண முடியும், க்ரியேட் ஆகும். அதே மாதிரி அதை வந்து உங்களால் ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக கால் பண்ண முடியாது, யூ கேன் டைரக்ட்லி கால் இட். ஓகேங்களா? ஸோ அந்த பிரின்சிபல் படி யூ கேன் கால் தட் ஒன், யூ கேன் மேக் தட் ஒன் as a static. நான் இன்னொரு கேட்ச் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை தான் கால் பண்ண முடியும். அதுவும் லாஜிக்கலி ரீசன் இருக்குது இல்லைங்களா? பிகாஸ் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை வழியாக ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இதுக்கு நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கும், இதுக்கு நிறைய வேரியபிள் இன்ஸ்டன்சஸ் இருக்கும். அதில் எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கு அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணணுன்றது கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் கம்பைலர் won't allow that. ஸோ this also has to be a static. ஓகேவா? ஸோ now we achieved it. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எவ்ரி டைம் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை கால் பண்ணும்போது இது ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் தட், அது முதல் தடவை க்ரியேட் பண்ணும் போது தான் அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஏற்கனவே க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதே ஆப்ஜெக்டை நம்ம அனுப்பி விட்டுடலாம். ஸோ இஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு இஃப் நாட் ஆஃப் மை இன்ஸ்டன்ஸ், அதாவது அது ஜீரோவாக இருக்கிற பட்சத்தில், அதாவது அது ஒரு நல் பாயிண்டராக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அதர்வைஸ் என்ன செய்கிறீங்க, டைரெக்டாக மை இன்ஸ்டன்ஸை அனுப்பிடுறீங்க. ஸோ அவ்வளோதான், சிங்கிள்டன் பேட்டர்ன் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இது வரைக்கும் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கீங்க, அதை டிஃபைன் பண்ணணும் ஸ்டாட்டிக்கு. ஸோ யூ கேன் சே a singleton my instance is equal to 0. Is nothing but a singleton pointer. ஓகேங்களா? அது இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியாச்சு. So and inside the main you can create
Singleton S1, and you can create Singleton S2, S2, both calling singleton of get instance. So இது compile ஆகுதான்னு பார்க்கலாம். So get instance. So let's see whether it's getting compiled or not. Okay.